கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே போக முடியாத சூழ்நிலை, சில குடும்பத்திலே குடும்பம் முழுவதும் விக்கிர வழிபாடுகளுக்குள்ள இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பல சூழ்நிலை அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அதிகால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஒரு கேள்வி கேட்கிறார். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஒரு பக்கம் பார்த்தா துக்கத்தோடு கேட்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சகலவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அவருடைய பாதவடியிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே காத்திருந்து, செம்மையாய் என்று எழுதப்பட்டிருக்குல்ல, செம்மையாய் நடக்கிறவனுக்கு, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன் அப்படின்னா, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்பா நீங்க எதிர்பார்க்கிற விதமாக என்னோட வாழ்க்கையிலே சில காரியத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நான் செம்மையா நடக்கலப்பா, என்னை மன்னிச்சிருங்களேன், நான் உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நம்ம இப்படி அதிகால வேளையிலே தாழ்த்தினால் தேவன் உடனே மனம் இறங்குவார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அவர் நமக்கு நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவரை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி நம்புகிறோம், அவர் மேல எப்படி நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம்? சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியுது, தீமை செய்யறவனுக்கோ தீமையே வரும். கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு? தீமை செய்யறாங்க. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பி, அப்பா என் வாழ்க்கையில நான் தீமை செஞ்சுட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டேன்ப்பா, நான் செம்மையா வாழலப்பா, நான் நீதியை பின்பற்றலப்பா, என் வாழ்க்கையில குறை இருக்குப்பா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்கிட்ட இல்லப்பா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த நேர்மை, அந்த உண்மையான காரியம், அந்த நேர்மையான காரியம், அந்த செம்மையான காரியம் என் வாழ்க்கையில குறையா இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அவருடைய பதவியிலே காத்திருந்து, இந்த நாளை நீங்க தொடங்கும் போது, ஆலயத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, இன்னைக்கு நீங்க இப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தவெல்லாம் நிரப்பப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? அவருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது கிருபை, தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா குடும்பத்துக்கும் அதிகமா என்ன தெரியுமா வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா நிறைய வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாது. சில செய்திகள் கேட்கும்போது தான், ஓ நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிட்டோமோ,
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு உணர்வு வரும். இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன தெரியுமா? யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ. அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா, இல்ல 5,00,000 ரூபா, இல்ல ஒரு 10,00,000 ரூபா கடன் இருக்கும். சில வீட்டுல கடன் இருக்கும். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது பல லட்சங்கள் கடன் இருந்துச்சுப்பா. ஒரு 50, 55 லட்சம் ரூபா கடன் இருந்துச்சு. நான் கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எந்திரிக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான், நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ள ஒரு மன அழுத்தம், வேதனை, துக்க முகத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அழுதுட்டு இருப்பேன். 5 வருஷம் அழுதுருக்கேன். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்லை. இதை ஏன் காலையில சொல்றேன்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களா ஒண்ணு யோசிக்கிறாங்க, அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிடுறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் பிரச்சனை. ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன தெரியுமா பிரச்சனை? கர்த்தரை நம்புறாங்க, ஆனால் உள்ளத்துல நிறைய வேதனைகள், துக்கம், மனபாரம். ஏன் தெரியுமா? கர்த்தரை புரிந்து கொள்ளல. கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவரால் இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வரணும். தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாசம் தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலமா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு குடும்பத்துல எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது. காலை வேளையிலே இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது. நான் அதிகாலை வேளையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா வார்த்தை தேவனுடையது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும் அது தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆனால் உங்க இருதயத்துக்குள்ள நம்ம எப்படி யோசிக்கணும், ஏன் இருதயத்துக்குள்ள நான் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் போது, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களாவே ஒண்ணு யோசிச்சுக்கிடுவாங்க, அவங்களாவே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிடுவாங்க. என்னையால அவ்வளவுதான், இதுக்கு மேல எந்திரிக்க முடியாது, இதுக்கு மேல என் லைஃப் போச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான். சில குடும்பத்துல செத்தே போயிடுவாங்க. மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், பயத்திலே செத்து போயிடுவான் மனுஷன். கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அப்படி கேள்வி கேட்கிறாரு? அவரு நம்மளை உருவாக்குனாரு, நாள்தோறும் கிருபை தராரு, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், பரிசுத்தாவினால் நிரப்புறாரு, சத்துருக்கு மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புறாரு, நம்ம கூட 24 மணி நேரம் கூட இருக்காரு. அப்பேற்பட்ட தேவனை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறோம்? நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்மை தூக்கி எடுக்க அவரால் முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? என சில குடும்பத்திலே காலவேளை நீங்க என்ன யோசித்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஆவியான திட்டமா பேசுறாரு. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். ஏன்? நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்தால் சில ஆசீர்வாத தடை உள்ள இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் பிரச்சனை. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அக்கிரமம், பாவம் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில நான் அக்கிரமத்துல வாழ்ந்தவன், பாவத்துல வாழ்ந்தவன், துன்மார்க்கனா வாழ்ந்தவன். கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக சராசரி
உலகத்துல ஒரு மனுஷனா வாழ்ந்தவன் அவருடைய சமூகத்திலே வந்து, அவருடைய பாதபடியில வந்து, அப்பா நான் பாவியா இருக்கிறேன்ப்பா, நான் அக்கிரமக்காரனா இருக்கிறேன்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா? நீங்க கொடுத்த செல்வத்தெல்லாம் நான் அழிச்சிட்டேன்ப்பா, என்னை ஆசீர்வதித்து வைத்திருந்தீங்க, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்ப்பா, இன்னைக்கு நான் நடு ரோட்ல நிக்கிறேன்ப்பா, இனிமேல் நான் உமக்காக வேலை பார்க்கணும்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? நான் இனிமேல் அந்த பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன்ப்பா, நான் இனிமேல் உமக்காக வேலை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி 2016 ஜெபம் பண்ணேன். என் தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து அழகா சர்ச்சில் ஒரு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சு, அதுக்கப்புறம் தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் கொடுத்து, இன்னைக்கு உங்க முன்பாக நிப்பாட்டிருக்காரு. எப்படி? அவருடைய சமூகத்துல தாழ்த்தினேன். அப்பா நான் அக்கிரமம் பண்ணிட்டேன்ப்பா, நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல இரவும் பகலுமா ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, செம்மையாய் வாழணும்னு சொல்லி ஒரு மனுஷன் முயற்சி பண்றானா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். செம்மையாய் உண்மையாய் நடக்கிறவனுக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. அதான் பிரச்சனை. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும். என் வாழ்க்கையிலையும் குறை இருந்துச்சு. அவருடைய சமூகத்துல போய், அப்பா நான் இப்படிதான்ப்பா இருக்கேன், நான் குறையா இருக்கேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் இந்த பாவத்துல விழுந்து போய் எடுக்கிறேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அக்கிரமம், இந்த பாவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்யுது. பிசாசு என்ன கொண்டு வரான்? ஒண்ணு தீமையை கொண்டு வரான், இல்ல பொல்லாத எண்ணங்களை கொண்டு வரான், பொல்லாத சிந்தனையை கொண்டு வரான், தவறான எண்ணங்களை கொண்டு வரான், தவறான காரியங்களை கொண்டு வரான், அசுத்தமான காரியங்களை கொண்டு வரான், பாவ காரியங்களை கொண்டு வரான், அக்கிரமத்தை கொண்டு வரான். எப்படியாவது கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 புறம் போடுறான் இந்த பொல்லாத பிசாசு. அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய தடை 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 தடை. கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, என்னை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில ஆவியில விடுதலை, சரீரத்துல விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, ஒரு புது பலன், புது அபிஷேகம், இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கலாமே அதிகாலை வேளையிலே. அப்ப அதிகாலை வேளையில பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல எல்லாரும் சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. டக்குன்னு முடிச்சிருவோம். கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ, அந்த ஒரு கேள்விக்கு நம்ம கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருக்கணும். அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, இவ்வளவுதானோ, இதுக்கு மேல அவரால் முடியாதா? எல்லாம் முடியும். கொரோனால ஜனங்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம லைஃப்ல முடிஞ்சதுன்னு நினைச்சோம். கொரோனாக்கு அப்புறம் 2024 உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி? அவருடைய கிருபை. அவர் ஒரு நிமிஷத்துல முழு உலகத்தையும் மாத்திடுவார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சில குடும்பத்துல பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், கணவரை குறித்து ஒரு பாரம், வியாபாரத்துல நஷ்டம், வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, சில குடும்பத்துல வியாதி, சில குடும்பத்துல பிள்ளைகளோட படிப்புக்காக பணம் கட்ட முடியல. எத்தனை சூழ்நிலை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு வரும்போது பல காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். சில குடும்பத்திலே மரண பயம். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எய்ட்ஸ் வியாதி, அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு யாரு சுகமாக்கி தருவார்?
கர்த்தர் சுகமாக்கி தருவார். ஆனா நான் என்ன தெரியுமா செய்யணும்? அவருக்கு பிரியமானபடி வாழ்வேன்ப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் துன்மார்க்கமா வாழ்ந்த அந்த வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கை, அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்மை தூக்கி எடுப்பார். கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கும் போது அவருடைய வார்த்தை நன்மை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நிறைய குடும்பத்தில் சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்கே எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொன்னீங்கப்பா. உண்மையாய் வாழ எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிச்சிருங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி ஆலயத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை கொண்டு போங்க. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல்ல சில குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பூரண சுகம் தர வேண்டும். எந்த குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வெளியில் அழைத்து கொண்டு வாங்க. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரந்தொட்டு உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில போடுறாங்களோ எல்லா தடைகளும் நீக்கி வாகனத்திலிருந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரியால் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல கரத்தையும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுத்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பாதவில்லை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மையப்படுத்தும். வெளிநாட்டுல இருக்காங்க எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் கேளுங்கள். சீக்கிரமா சர்ச்சைக்கு போங்க. ஒருவேளை போக முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் வாசல் திறந்துருவார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தினமும் 1 நிமிடமாவது கண்களை மூடி ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.